வணக்கம். இன்னைக்கு சன் டிவி பத்தி தான் நம்ம பேசப் போறோம். அந்த சீரியல் வந்து நான் பார்த்த அந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா, சன் டிவில விமென்ஸ் டே ஸ்பெஷல்ன்னு சொல்லிட்டு, அந்த வாரம் ஃபுல்லா காலையில சாதனை பெண்களோட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு பெண்களோட பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த சீரியல் கதைக்கு வரலாம். நான் முழுசா பார்க்கல. முன்னாடி, பின்னாடிலாம் எனக்கு தெரியாது. சீரியல் பேரும் தெரியல. ஆனா சீரியல்ல நளினி இருந்தாங்க. சாயந்தரம், சாயந்தரம் வர சீரியல் இது. முக்கியமா நான் பார்த்தப்ப இந்த கதைக்களம் என்னன்னா, ஒரு பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு. அவங்க வீட்ல கூட அவங்க அக்கா, அம்மா, அண்ணா, தம்பி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எல்லாம் ஒரு நல்ல குடும்பமா இருக்காங்க. அந்த பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க பொண்ணுக்கு ஒரு வரன் வருது. அந்த பையனும் டாக்டரா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அந்த கல்யாண மாப்பிள்ளையோட அம்மா, அப்பாலாம் அ இந்த பொண்ணெல்லாம் பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாரிலாம் பண்ணிட்டு போறாங்க. அந்த மாப்பிள்ளையோட அம்மா நளினி நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர்ல. இந்த நான் ஒரு 2, 3 நாள் பார்த்தேன். இதான் ஓடிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அது நான் படிக்கணும் அப்படிங்குது. இவங்க "நீ கல்யாணம் பண்ணிட்டு படி" அப்படின்னு ஃபேமிலில சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு 1 வாரமா இதே போயிட்டு இருக்கு. எனக்கு கல்யாணம் வேணாங்குது அந்த பொண்ணு. இவங்கலாம் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன கோவம் சன் டிவி மேலன்னா, வேற கதையே இல்லையா எடுக்கறதுக்கு? ம். ஒரு சீரியல் எடுக்கணும்னா, ஒரு பொம்பள பிள்ளைய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஃபேமிலி டென்ஷன் பண்ணணும். அந்த ஒரு ஃபேமிலில ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணும். அவங்க இவங்க சண்டை போட்டுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஸ் ஒரு என்ன சொல்றது? பேக் ஸ்டோரி ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பிளாட்டா நீங்க எடுத்துப்பீங்களா? என்ன ஒரு அ மோசமான ஒரு பிளாட் இது. இது சமுதாய சீர்கேடு. காலையில சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஒரு பெண்ண கிட்ட பேட்டி எடுக்க வேண்டியது. சாயந்தரம், "ஓ! கல்யாணம் படிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு ட்ராமா எடுக்கிறது. இது ஒரு சமுதாயத்துக்கு எவ்ளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். ஒரு சமுதாய சீர்கேடு என்ன கேட்டா. ஏன் இத நான் சமுதாய சீர்கேடுன்னா, இப்ப பெண்கள் ஒரு ம் ஸ்கூலுக்கோ, காலேஜ்க்கோ போயி படிச்சு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ளோ போராட்டம் ஜெனரேஷன்ஸா போராடிட்டு இருக்கோம். இன்னுமே போராடிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ, காலேஜ் படிக்கிற புள்ளைய போய் கல்யாணம் பண்ணி வைன்னு எப்படி எடுக்க முடியும்? இப்ப நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியால 24 23% பெண்கள், அதாவது 20லிருந்து 24 வயதுக்குள் இருக்க பெண்கள், 24% பெண்களுக்கு 18 வயசு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுது. அதே இது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 12% 20லேருந்து 24 இன்னைக்கு நீங்க ஒ 20லேருந்து 24 பெண்கள் ஒரு 100 பேர் எடுத்தீங்கன்னா, அதுல 12 பேத்துக்கு 18 வயசு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுது. 47% அதுல 21 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது. மீன் ஏஜ் அப்படின்னு கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 21 வயசு. முக்காவாசி பெண்களுக்கு அந்த 21 வயசு அப்படிங்கிறது என்ன சொல்றது? காலேஜ் முடிஞ்சோ அப்படியே உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இப்ப காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போயி ஒரு ஒரு பெண்ணா அவங்க சுயமா சம்பாரிச்சு, அவங்களா இண்டிபெண்டன்ட்டா தன்ன தானே காப்பாத்திக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கணும் இல்லையா? அதுக்கு தானே நம்ம போராடிட்டு இருக்கோம். வேலைக்கு போணும் வெளியில, காசு சம்பாரிக்கணும். இல்ல அவங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் அது இதுன்னு பாலிசிஸ்லாம் வேற போட்டுட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் அது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி டெய்லி சீரியல்ல வந்துட்டு அ காலேஜ் போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நான் என் நிஜ வாழ்க்கையிலயும் இத பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைய போய் கல்யாணம் இந்த மே மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது மாதிரி ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சீரியல் எடுத்து வீட்டுக்கு டெய்லியும் வீட்ல எல்லாரும் பார்க்கறதுனால, அவங்களும் "ஓ! இதெல்லாம் பரவால்ல போல, நல்ல விஷயம் தான்" அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி வேற வச்சுர்றாங்க. இப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற இருக்கு. இப்ப 13% 12, 13%ங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். 100 பெண்கள்ல 12 பெண்களுக்கு 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுது. எவ்ளோ பெரிய தவறான விஷயம் அது. இது சமுதாய சீர்கேடு. இத சன் டிவி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யாரு சன் டிவில இந்த கதைக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்ன்னு எனக்கு தெரியல. எப்படி அவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா, அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டாமா? இது மாதிரி ஒரு கிளியர்லி மிசோஜினிஸ்டிக் ஒரு பெண் விடுதலை, பெண் சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு கதையாடலை எப்படி அவங்க எடுத்து பண்ண முடியுது?
அதுவும் சன் டிவி வந்து அம் என்ன சொல்றது? அ திராவிடியன் ஐடியாலஜிக்கு பின்னாடி விமன் எம்பவர்மென்ட் நாங்கலாம் பெண் விடுதலை அப்படி இப்படின்னு பேசின ஐடியாலஜிக்கு பின்னாடி வந்து நின்னு ட டிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி டிஎம்கேக்கு முன்னாடியே நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பெண் விடுதலை அப்படி இப்படின்னு பேசிட்டு, இந்த மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? ஒரு சொசைட்டிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி இல்லையா? எவ்வளோ காசு சம்பாரிக்கிறீங்க? அந்த சன் டிவில நீங்க? ஒரு வந்து சொசைட்டிக்கு ரெஸ்பான்சிபிளா அக்கவுண்டபிலிட்டி எடுத்துட்டு, ஒரு மிசோஜினிஸ்டிக் இல்லாம ஒரு கதை உங்களால வந்து எடுக்க முடியாதா? நான் வந்து சேலஞ்ச் பண்றேன். ஒரு அது மாதிரி மிசோஜினி இல்லாம ஒரு கதை எழுதுங்க. இல்ல இது மாதிரி பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒரு கதை எடுத்து இது பண்ணுங்க. இது வந்து ரொம்ப தப்பு சன் டிவி. யாரு நீங்க வந்து கதைக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்களோ, கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க. கவனிங்க தயவு செய்து. சும்மா வந்து 4 ம் என்ன சொல்றது? பெரிய ஆக்டர்ஸ புடிச்சு ஏதோ ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இன்னுமே வந்து 12, 13% பெண்கள் வந்து 18 வயசு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு பண்ணுங்க.